ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நல்லா வீடியோ போடல. டேங்க் ரூம் நல்லா தண்ணியே வர மாட்டேங்குச்சு. அது என்னால் உங்களுக்கு சமையல் வீடியோ போடல. நீங்கள் தான் தண்ணி வந்துச்சு. நீங்கள் என்ன சமையல் போடுறோம்னா சாம்பார் வைக்கலாம். நாங்கள் எப்படி சாம்பார் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாத்திரம் வச்சாச்சு. பருப்பு வைக்கிறதுக்கு வந்து பருப்பு போட்டுக்கலாம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், மஞ்சள் போடலாம். அது கொஞ்ச நேரம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி மற்ற செய்யலாம். அது தொட்டுக்க வந்து நீங்கள் முட்டை போட. பயிர் நல்லா வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து பயிர் கடையில் வாங்க. பயிர் கடைஞ்சி அதுக்கப்புறம் காய்கள்லாம் போட்டு நம்ம சாம்பாரை குட்டி வச்சிடலாம். அதுக்கப்புறம் முட்டை பொரியல் பண்ணலாம். அதையும் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க போகலாம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, இதெல்லாம் வதங்கிட்டு எல்லாம் கடைஞ்சி இப்போலாம் கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான் சாம்பார் ரெடி. இன்னொரு 10 நிமிஷத்தில் சாம்பார் ரெடி. நல்லா கெட்டியாக ஆகிடுச்சு. சில பேர் கெட்டியாக சாப்பிட பிடிக்கும், சில பேர் தண்ணியாக சாப்பிட பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கிங்க. நல்லா சாம்பார் வச்சு நம்ம சாம்பார் அரைக்க போகிறோம்.